ஒருத்தன் ஒத்த ஆளா நின்னு 300 எதிரிகளை 72 மணி நேரம் அலற விட்டான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இது சினிமா கதை கிடையாது, நிஜ வரலாறு. அவர்தான் உத்தரகாண்ட் மாநிலத்தோட பௌரி கர்வால் பகுதியை சேர்ந்த ஜஸ்வந்த் சிங் ராவத். வெறும் 19 வயசுல இந்திய ராணுவத்தோட கர்வால் ரைபிள் பிரிவுல இணைஞ்சாரு. 1962 இந்திய சீன போர் அருணாச்சல பிரதேசோட நூரனாங் பகுதியில இவருடைய படை பின்வாங்க உத்தரவிடப்பட்டது. ஆனா 21 வயசே ஆன ஜஸ்வந்த் சிங் மட்டும் அங்கிருந்து நகர மறுத்துட்டாரு. சேலோ நூரா அப்படின்ற 2 உள்ளூர் பெண்களோட உதவியோட பல பதுங்கு குழிகள்ல இருந்து மாத்தி மாத்தி சுட்டு அங்க ஒரு பெரிய ஆர்மியே இருக்கிற மாதிரி சீன ராணுவத்தை ஏமாத்துறாரு. தனி ஆளா 300 சீன வீரர்களை கொன்னு குவிச்சாரு. கடைசியில உண்மை தெரிஞ்சு சீன ராணுவம் அவரை சூழ்ந்தப்போ அவர் வீர மரணம் அடைஞ்சாரு. அவருடைய வீரத்தை பார்த்து வியந்து போன சீன ராணுவமே அவருடைய உடலுக்கு முழு ராஜ மரியாதையுடைய தலைவணங்கி அவரோட வெண்கல சிலையை இந்தியா கிட்ட ஒப்படைச்சாங்க. இறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு இந்திய அரசு மகாவீர் சக்ரா விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. இன்னைக்கும் தவாங் எல்லையே கிடக்கிற ஒவ்வொரு ராணுவ வீரரும் இவருக்கு மரியாதை செஞ்சுட்டு தான் போறாங்க. இறந்ததுக்கு அப்புறமும் வாழ்ற இந்திய ராணுவத்தோட அழியாத காவல் தெய்வம் ரைபிள்மேன் ஜஸ்வந்த் சிங் ராவத். நமக்காக தங்களோட குடும்பத்தை பிரிஞ்சு உயிரை கொடுத்து நம்ம நாட்டோட எல்லையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராணுவ வீரருக்காகவும் பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் சக மனிதனை மதிச்சு மனிதத்தை காப்போம்.